90 நாட்கள் தண்டால் சவரில் இன்னைக்கு நாள் 32ங்க. அருமையான அதிகாலையில் அப்படியே வேப்பங்குச்சி வடித்து பல்லு தேய்ச்சிட்டு அப்படியே கிணத்துல போய் ஒரு நீராடலை போட்டாச்சுங்க. கிணத்துல குதித்தோம்னாலே அது அப்படியே ஒரு புத்துணர்ச்சி தான். அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போலவே பயிற்சிக்கு வந்துட்டோம். தண்டால் தான் 100 தண்டால் தான் எடுக்க போகிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு தண்டாலையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பொருத்தி அதோட எடுக்கிறது தான் நமக்கு எப்போவுமே நல்லது. நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நொடியும் வீணாக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். அதை என்றைக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கை முன்னேறும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக தங்க போகிறது இல்லை, நிரந்தரமாக வாழ போகிறது இல்லை. எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும். வாழ்க்கையில் நமக்கு அதிக அழுத்தம் ஏற்படுதா, அந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அழுத்தத்தில் தான் நம்மளோட முழு வீச்சில் நம்மளோட செயல்பாடுகள் இறங்கும். ஏன்னா அழுத்தத்தில் தான் வலிமை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாரக மந்திரமே இருக்குங்க. அதனால் எவ்வளோ அழுத்தம் வந்தாலும் மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அது மேலே கொஞ்சம் நம்பிக்கையை செலுத்துங்க. நூலருந்த பட்டம் போல் காற்றில் பறந்து கொண்டிருந்த நான் இப்பொழுது என் இலக்கை நோக்கி பயணிக்கப் போகின்றேன். சிட்டுக்குருவியைப் போல சிறகுகளை அடித்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியவர்களே.